பேர் மந்த்ரா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறேன். இலவச வீடுமனை பட்டா கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தலைவர் வந்து மோகன நாயக்கு, அன்னவல்லி அவங்க ஊர். ஏற்கனவே நாங்கள் வந்து மனு நிறைய வாட்டி கொடுத்துட்டோம். இடத்தையும் காட்டினாங்க, வந்து பார்த்துட்டோம். நாங்கள் 4 ஏக்கரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதுக்காக திரும்பி வந்து மனு கொடுக்க வந்துருக்கிறோம் கலெக்டர் ஐயாவை பார்த்து. நாங்கள் மொத்தம் ஒரு 105 பேர் இருக்கிறோம். எல்லாம் தனித்தனியாக இருக்கிறோங்க சார். வாடகை இருக்கிறோம். சில பேர் குடிகாட்டில் இருக்கிறாங்க, ஆலப்பாக்கத்தில் இருக்கிறாங்க. அதிகமாக இருக்குது வேறு. நாங்கள் வந்து 5-10 தான் பிச்சை எடுக்கிறோம், கடை ஏறி தான் எடுக்கிறோம். அதுக்கும் வீடும் கிடையாது எங்களுக்கு. அதனால நாங்கள் எத்தனையோ வாட்டி வாடகையும் கொடுக்க முடியல, வீடும் தர மாட்டுறாங்க. நிறையா வாட்டி வந்து நாங்கள் மனு நிறையா வாட்டி கொடுத்துட்டோங்க. அதனால் வந்து இந்த வாட்டியாச்சும் எதனா செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். புதன்கிழமை அன்றைக்கி வந்து பாருங்கள் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். என் பேர் காமலி, நாங்கள் கடலூரில் இருக்கிறோம். இதுமாரி வந்து எத்தனையோ நாள் வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துக்குறோம், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. பார்த்துட்டு உடனே எட்டை எடுத்து வச்சிட்றாங்க. இடம் இதுமாரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. போய் இடத்தையும் காட்டினாங்க, அதை பற்றி ஒன்றுமே அவங்க சொல்லலை, ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு வெத்து மண் கொடுத்தா கூட நாங்கள் எங்கள் கை காசை போட்டு கூட நாங்கள் ஒரு கொட்டா போட்டுப்போம். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டில் மண் தரமாட்டுறாங்க. நாங்களும் வாடகை கொடுத்து நாங்கள் 5-10 கடையே ஏறி இறங்குறோம். எங்களால் வாடகை கொடுத்து மாற முடியல. 9,000, 8,000, 7,000 வாடகை கேட்குறாங்க. அட்வான்ஸே 30,000 கேட்குறாங்க. எங்களால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. இந்த கவர்மெண்ட்டில் எங்களுக்கு மண் கொடுத்தா போதும். இந்த ஒரு கோரிக்கை தான், எங்களுக்கு மண் மட்டும் கொடுத்தா போதும். நாங்கள் ஒரு 80 பேர் இருக்கிறோம். எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக வாடகை வீட்டில் இருக்கிறோம். குடிகாட்டில், காரைக்காடு, ஈச்சங்காடு, சங்குலிக்குப்பம், இதுமாரி 8 இருக்கிறோம் வாடகை.